ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இன்னைக்கான எஸ்எஸ்சி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அது கூடவே தரிசனத்துக்கான நேரம், இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நேத்துல இருந்து ஒரு சில நடைமுறைகள் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சோ அது பக்தர்கள் தரிசனம் போற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப நல்லது. சோ வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். திருமலையில சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 4 நாள் இருந்த கூட்டம் நேத்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. மொத்தமா நேரடி இலவச தரிசனத்தோட கம்பார்ட்மெண்ட்டும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. 7 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால கண்டிப்பா நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனும் சீக்கிரம் தீந்துரும், திவ்ய தரிசன டோக்கனும் காலையிலே தீந்துருச்சு. அதனால இன்னைக்கு எல்லாருமே நேரடி இலவச தரிசனத்துல தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நேத்திர தரிசனம் அப்படின்றனாலதான். ஸோ இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு 12ல இருந்து ஒரு 16 மணி நேரம் ஆகலாம். இது கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டைம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தரிசனத்துக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே தேவையில்லை, நீங்க நேரடியா போயிட்டு கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நேரடி இலவச தரிசனம். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆவரேஜா ஆகும் அப்படின்றது தான் தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ். ஸோ திவ்ய தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் இது ரெண்டுமே நம்ம வந்து ஏடிஜிஹெச் சர்க்கிள் மூலமா தான் போவோம். லைன் ஒண்ணுதான், டைமிங்கும் ஒண்ணுதான், வாங்குற இடங்கள் மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது 300 ரூபா தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம். இதுக்கு ஒரு 2.5ல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். 3 மணி நேரம் ஆவரேஜா நீங்க வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வெளியிலே வந்துடலாங்க. சில நேரங்கள்ல நீங்க போற டைமுக்கு கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருக்குன்னா நமக்கு முன்ன பின்ன ஆகும். பட் ஒரு 2.5ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட அப்டேட்டா இருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 75,776 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்கன்னு சொல்லி டிடிடி அஃபீஷியலா அவங்களோட வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் எல்லாமே வந்து இப்போ கரண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி வந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்டான ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கல. பட் வியாழக்கிழமைகள்ல எப்பவுமே சீக்கிரம் தீந்துரும் அப்படின்றது தான் ஸ்டேட்டஸ். வெள்ளிக்கிழமை காலையில திருமலையில வந்து அபிஷேகம் இருக்குன்றனால ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க, அங்க பிரதர்ஷனம் இருக்காது. தரிசனமுமே நேரடி இலவச தரிசனத்துல இன்னைக்கு ஈவினிங் நைட் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 10-11 மணிக்கு மேலதான் தர்ஷனுக்கே அலோவ் பண்ணுவாங்க. அதனால யாராவது ஜாயின் பண்றவங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க வெளியில வந்துட்டு கூட திரும்ப உங்களோட தர்ஷன் டைமுக்கு போயிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான அப்டேட் நேத்துல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லயே சொல்லியிருந்தோம். டிடிடியோட சேர்மன் சொல்லியிருந்தாங்க, அலிப்பிரி நடைபாதையில சிறுத்தை நடமாட்டம் அதிகமா இருக்குன்றதுனால பக்தர்களோட சேஃப்டிக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு நடவடிக்கையா நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு கண்டிப்பா நீங்க நடந்துதான் போகணுன்ற ரூல்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. நம்ம வந்து நடந்தும் போகலாம், இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் இருந்தா அதுலயும் போகலாம், இல்ல பஸ்ல போறனாலும் போகலாம், ஜீப்ல போறனாலும் போகலாம். காலி கோபுரத்துக்கிட்ட நம்ம ஸ்கேன் பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இது நடைமுறைக்கு வந்துருச்சா இல்லையான்றது நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கும். ஸோ நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. நேத்துல இருந்து அங்க கவுண்டர்லயுமே சொல்லியிருக்காங்க, டிக்கெட் வாங்கும் போது நாங்க கம்பல்சரி ஸ்கேன் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க நடந்து கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாராவது நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்க பிளான் பண்றீங்கன்னா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நாங்க போற டேஸ்ல வந்து 3 கவுண்டர்ல செக் பண்ணி பாக்குறோம். 2 கவுண்டர் எந்த இடத்துல இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு, கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம், அதுக்கப்புறம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இங்க 3லயுமே நாங்க வந்து செக் பண்ணி பாக்குறோம். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னும் போது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து பஸ்லயோ இல்லைன்னா ஷேர் ஆட்டோ மூலமா நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா அங்க இருக்க அந்த திவ்ய தரிசன டோக்கனை வாங்கிட்டு நீங்க பஸ்ல கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எஸ்எஸ்டி டோக்கனை வாங்க பிளான் பண்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. நடந்து போறதுக்கான கட்டாயம் கிடையாது. அதனால நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ்ல கூட வந்து போகலாம். இல்ல நீங்க நடந்து போகணும்னு வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்க நடந்து கூட போகலாம். இது நேத்துல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேத்துல இருந்து வந்து நமக்கு அலிப்பிரி நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு வந்து ஸ்டிக் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ உடன் ஸ்டிக் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அவங்கள சேஃப்டிக்காக. இது நேத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட போட்டோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதோட தகவலும் நம்மளோட டெலிகிராம்ல வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். மலை ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, இது காலையில கிடைச்சது நியூஸ்ல. என்ன அப்படின்னா, திரும்பவும் ஒரு சிறுத்தை வந்து சிக்கியது அப்படின்றது தான். ஸோ இது வரைக்கும் ஒரு 3 சிறுத்தை கூண்டு வச்சு பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையனை அட்டாக் பண்ணப்போ பிடிச்சது. அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கு அப்புறம் பிடிச்சது. இப்போ வந்து ரீசெண்டா இன்னொரு சிறுத்தை சிக்கியிருக்கு. அதனால நடைபாதையில நீங்க வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, 12 வயசு வரைக்கும் தான் வந்து டைம் குடுத்துருக்காங்க. 15 வயசு, 16 வயசு போகலாமா அப்படின்ட்டு. நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால நீங்க வந்து காலையில டைம்லயோ, மத்தியான டைம்ல நடந்து போறது ரொம்ப பெஸ்ட். நைட் டைம்ல போறவங்க, அவங்க குரூப்பா அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மாதிரி போங்க. சேஃபா இருந்தா மட்டும் டிராவல் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ்ல பாத்தீங்கன்னா, திருமலையில் மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியது. திருமலை நடைபாதையில் மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியது. கடந்த வாரம் சிறுத்தையால் லக்ஷிதா கொல்லப்பட்டதை அடுத்து டிடிடி வந்து அதுக்கான கூண்டு வச்சு பிடிக்கிற நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்க. கடந்த வாரம் வந்து ஒரு சிறுத்தை வந்து கூண்டுல சிக்கியிருக்கு. சமீபத்துல மற்றொரு சிறுத்தை நேற்று இரவு சிக்கியது. லக்ஷிதா தாக்கப்பட்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் அருகே இந்த சிறுத்தை புலியும் சிக்கியது. ஸோ ஆபரேஷன் சீட்டா நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 50 நாட்களுக்குள் 3 சிறுத்தைகளை வனத்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் தாங்க. ஸோ அதனால நீங்க வந்து சேஃபா போறது ரொம்ப நல்லது. ஒரு 25ல இருந்து 30 சிறுத்தைகள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேஷாஸ்திர வனப்பகுதியில. அது எல்லாமே இப்ப என்ன அப்படின்னா, இந்த குழந்தை அட்டாக்ட் ஆனதுக்கு அப்புறமா நடந்து போற வழித்தடங்கள்ல தான் பக்கத்துல தான் நிறைய வருதுன்றது நமக்கு ரீசெண்டா கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. டிடிடியும் வனத்துறையினரும் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நடந்து போகக்கூடிய பக்தர்களாகிய நாம நம்மளோட சேஃப்டிக்கான நடவடிக்கைகளை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க காலையில ஒரு 6 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அலிப்பிரியன் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நீங்க வந்து போகணும்னா பஸ்ல தான் போகணும். 15 வயசு அப்படின்னா நீங்க வந்து ஈவினிங் ஒரு 3-4 மணிக்குள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பஸ்ல கூட போய் தர்ஷன் பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். இன்னைக்கு 17ஆம் தேதி. இன்னைக்கு டிடிடிலேருந்து தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். எப்போ வந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 18ஆம் தேதி தான் அவங்களோட டைமிங். நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீக் ஸ்டார்ட் ஆகலாம் நாளையிலேருந்து. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு வந்து 1 by 1 நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா புக்கிங்குமே வரும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருமலையில சொர்க்கவாசல் தரிசனம் இருக்கு. 10 நாள் ஓப்பன்ல இருக்கும். யாராவது டிசம்பர்ல தர்ஷன் போகிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படின்னா, நவம்பர் மாசத்துல நீங்க தர்ஷன் போற டேட்டை 30 நாள் கவுண்டிங்ல பார்த்து போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களால ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்னென்ன டிக்கெட் வந்து அலோடு பண்ணுவாங்க, இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.